யூஜிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி என்னுடைய பதிவில் 2 விஷயத்தை பற்றி போட போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 20ஆம் தேதி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் இயக்குநர்களுடன் ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி ஒரு மீட்டிங் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ 23, 24 ஸ்கூல் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்து மீண்டும் எப்போ பள்ளி திறக்கிறாங்க அப்படின்றதுக்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் இன்றைக்கி மீட்டிங் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக மீட்டிங் முடிஞ்சோடனே ஒரு ப்ரெஸ் மீட் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். அப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த டிஆர்பி பற்றி ஒரு தகவல் அமைச்சர் மூலயமா நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நியூஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, நம்ம குரூப்பில் இந்த டிஆர்பி ரிசல்ட் தாமதத்துக்கு ஒரு 2013 ஒரு பேட்ச்சு, அந்த பேட்ச்சு இருக்கவங்க ஒரு 400 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் முடிவுனால தான் இந்த ரிசல்ட் தாமதமாகிறதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. இப்போது அந்த ரிசல்ட்டு எப்படி அந்த 400 பேர் தீர்ப்பு எப்படி வரும், அதெல்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டிஆர்பி போர்டு ஆகட்டும், நீதிமன்றம் ஆகட்டும், தேர்வு எழுதின 40,000 பேரையும் அந்த கேஸ் போட்ட 400 பேரையும் ரெண்டு பேரையும் சமதளத்தில் தான் வைப்பாங்களே தவிர 2 பேருமே டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக இருக்காது. அதனால் அந்த எந்த முடிவாக இருந்தாலும், கேஸ் எந்த முடிவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சாதகமானதான் வரும். தேர்வு எழுதின 40,000 பேருக்கு சாதகமாக தான் வரும். அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. அதை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ மெயினாக இந்த 2 விஷயத்துக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, கிராஸ் மேஜர் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். சார், கிராஸ் மேஜர் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிராஸ் மேஜர் பற்றி நம்மளுக்கு டவுட்ஸே வேணாம். ஏன் அப்படின்னா, தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. எந்த பேட்டர்னில் படித்தா நம்மளை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, 10 + 2 + 3 + 1. இப்போ 10 பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் +2 12th முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து +3ன்றது யூஜி டிகிரி வந்திருக்கணும். +1 or 2. 1 or 2னா 1 year பிஎட் டிகிரி, ஆர் 2 அப்படின்னா 2 year பிஎட் டிகிரி. இப்போ இந்த ஃபார்மேட்டில் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இதான் அவங்க கொடுத்துருக்க பேட்டர்ன். இப்போ நம்ம பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி பண்ணி அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகிருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கிராஸ் மேஜர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதனால் அந்த மேஜரில் அந்த மாதிரி பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எந்த இதுவாக இருந்தாலும் சரி, கிராஸ் மேஜர் நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ரிசல்ட் முதல் வரட்டும். ரிசல்ட் வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் அந்த கிராஸ் மேஜர் அந்த 10 + 2 + 3 + 1 or 2 அந்த மாதிரி பிஎடை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இதான் அவங்க கொடுத்துருக்க எலிஜிபிள் ப்ரொசீஜரில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் ஏப்ரலில் ஒரு அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடச்சே ஆகணும். ஏப்ரலில் கண்டிப்பாக நம்மளுக்கு அப்டேட்ஸ் கண்டிப்பாக உண்டு. நம்மளுக்கு என்றைக்கு ரிசல்ட் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, செலெக்ஷன் லிஸ்ட்டு போடுறாங்களோ இல்லையோ, ஃபைனல் கீ ஆன்சரும் 40,000 பேருடைய மார்க்ஸும் ஒட்டு மொத்தமாக போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிஓ எக்ஸாம்லேயும் ரிசல்ட் போடும்போது அப்படி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டை போட்டாங்க. அதனால் செலெக்ஷன் லிஸ்ட்டு போடும்போது அது லேட் ஆகலாம். செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க போஸ்டிங் ஆட் பண்ணி அடையாண்டமோடு நம்மளுக்கு கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் சரி, இந்த மந்த் நம்மளுக்கு ஏப்ரலில் கண்டிப்பாக ஒரு அப்டேட்ஸ் டிஆர்பிலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்ல. இப்போ அமைச்சர் மீட்டிங் முடிஞ்சதுனாவே அந்த மீட்டிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் இருக்கும். அந்த ப்ரெஸ் மீட்டில் கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை கண்டிப்பாக கொஷின் நம்ம கோரிக்கையை கண்டிப்பாக பத்திரிகையாளருக்கு கேட்பாங்க. டிஆர்பியை நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஒரு தகவலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. இன்றைக்கி அமைச்சர் மீட்டிங் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது அந்த முடிவு நம்மளுக்கு தெரியும். மற்றபடி நம்ம தேர்வுகள் நிறைய பேர் இப்போ கண்டினியூஸாக நான் கூட கால் பண்ணி கேட்டு தான் இருக்கேன். டிஆர்பிக்கு கேட்டு தான் இருக்கேன். நம்மளுக்கு தர தகவல் என்ன, உங்களுக்கு ப்ராசஸில் இருக்குது சார் அப்படின்னு தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும். ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி.